இந்தியாவின் தலைநகரான நாக்பூரை மாற்றத்துக்கு மத்திய அரசாங்கம் முயற்சி செய்யுது. அதனால தயவு செய்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டுறாங்கன்னு சொல்லி கமலஹாசனோட பிரச்சாரம். மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் பிரெயின் எக்ஸாமின் பண்ணுங்க. அந்த மாதிரி யாராச்சும் சொல்றாங்கன்னா, அது கமலஹாசனாக இருக்கட்டும் யார் சொன்னாலும் கூட மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லணும். உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா, ரெண்டு பிரெயினுமே, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா, சுயநலவோட தான் இருக்காங்களா, சரியா சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்து மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் ஐயா கொடுக்கணும். நல்ல ஒரு சைக்காட்டிஸ்டை கூட்டிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் அவங்களுக்கு கொடுக்கணும். எப்படி இந்தியாவுடைய கேபிட்டலை நாக்பூருக்கு மாற்ற முடியும்? எப்படி மாற்ற முடியும்? நீங்களே லாஜிக்கலா சொல்லுங்க, எப்படி மாற்ற முடியும்? இந்தியாவுடைய வின்டர் கேபிட்டல், சம்மர் கேபிட்டல் சென்னை கொண்டு வாங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். சென்னைக்கு ஒரு கேபிட்டலை கொண்டு வாங்க, சவுத்து கொண்டு வாங்க. ஆனால் கமலஹாசன் அவர்கள் எங்கேயோ இருந்துட்டு இன்னைக்கு நாக்பூர்ல RSS ஆஃபீஸ் இருக்கு, ஆனால் நாக்பூருக்கு இந்தியாவுடைய கேபிட்டல் போயிடும். ஆனால் கமலஹாசன் அவர்கள் should get his head examined. உண்மையாலுமே சுயநனவோடு தான் பேசுறாங்களா, ஆரோக்கியமான கருத்துக்களை தான் பேசுறாங்களா, இல்ல திமுகவுக்கு தன்னுடைய கட்சியை ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வித்துறதுக்காக இப்படி கூவ வேண்டும் என்று கமலஹாசன் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதை கமலஹாசன் அவர்கள் தான் முடிவு செய்யும். பிரதமர் மணிப்பூருக்கு போகாம இங்க தமிழ்நாட்டுக்கு அடிக்கோக்கா வந்துட்டு இருக்காரு. ஏன் திமுக கதறாங்க? பிரதான் மந்திரி தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு வர்றாங்க, திமுக என்ன பயம்? இதே முதலமைச்சர் அவரை கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த கார்ல அப்படியே யாரையும் தொடாம கும்பிடு போட்டுட்டு அந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்துக்கு அப்படியே ஹைட்ராலிக் லிஃப்ட் ஏறி பேசுறத தவிர முதலமைச்சர் கிராமத்துக்கு போக சொல்லுங்க. இந்த முதலமைச்சர் எத்தனை கிராமத்துக்கு போயிருக்காருன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எத்தனை கிராமத்துக்கு போயிருக்காரு? முதலமைச்சரான பிறகு 33 மாசத்துல எத்தனை கிராமத்துல இரவு தங்கியிருக்காரு? ஏன்னா மக்கள் நகரத்தில் மட்டும்தான் வசிக்கிறாங்களா? மக்கள் கிராமத்தில் யாரும் மக்கள் இல்லையா? இந்த முதலமைச்சர் எத்தனை முறை கிராமத்துக்கு போயிருக்காரு? வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்க. கிராமத்துக்கே போக மாட்டார். ஸ்பெயினுக்கு போவாரு, யூகேக்கு போவாரு, துபாய்க்கு போவாரு, ஜப்பானுக்கு போவாரு, இங்கெல்லாம் போவாரு. அப்புறம் நகரத்துக்கு கை காட்டிட்டு கிளம்பி போயிடுவார். அதனால் இது போன்ற ஒரு முதலமைச்சரை வைத்துக்கொண்டு RS பாரதி அவர்களோ வேறு திமுக தலைவர்கள் பேசுவது வெட்கக்கேடானது.